ஆட்சி அமைஞ்ச 12 நாள்ல தமிழ்நாட்டுல இப்படி ஒரு சம்பவமா? கோயம்புத்தூர்ல சூலூர் பகுதியில ஒரு 10 வயசான ஒரு பச்சை குழந்தைய 2 நபர்கள் சேர்ந்து மிக கொடூரமா பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொண்டு குளத்துல வீசிருக்காங்க. இந்த ஒரு மிக மோசமான விஷயம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பேசப்பட்டு இருக்கு. இந்த சம்பவம் நிகழ்ந்த பிறகு குழந்தைய காணோம்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் போலீஸ் கிட்ட புகார் கொடுக்கறாங்க. புகார் கொடுத்த அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள போலீசார் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே கான்பிடண்டா இருங்க, நம்ம ஆட்சி வந்த உடனே பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் இந்த விஷயத்தை தான் முக்கியத்துவம் கொடுத்து பேசினாரு. இப்படியெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கறேன்னு சொன்னீங்களே, இதுதான் நீங்க கொடுத்திருக்கக்கூடிய பாதுகாப்பா அப்படின்னு எதிர்கட்சி தரப்புல இருந்து பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ற விதமா முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த குற்றத்துல ஈடுபட்ட 2 குற்றவாளிகளை உடனடியாக கைது செஞ்சாச்சு. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு தொடர்பா தீவிர விசாரணை மேற்கொண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போலீசாருக்கு முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. இங்க அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நிகழக்கூடிய அனைத்து கொடூரமான விஷயங்களுக்கும் சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை வழங்கப்படும் முதல்வர் விஜய் அவர்கள் உறுதியளிச்சிருக்காங்க. இனி வரப்போற காலங்கள்ல இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நிகழாம இருக்கிறதுக்கு தாவேக அரசு என்ன மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.